ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஃப்எம் குட்டீஸ். இன்றைக்கி இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இது அரிசி மாவு, வறுத்த அரிசி மாவு, தேவையான உப்பு, சுடுதண்ணி போட்டு நல்லா இந்த பதத்துக்கு பசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ இடியாப்பம் உரல் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை எடுத்து உள்ளக்க வச்சு நம்ம இடியாப்பம் புளியறதை பார்க்கணும். இந்த மாதிரி இடியாப்பத்தட்டு இருந்தாலும் இடியாப்பத்தட்டில் வீச்சிட்டு பெரிய இடியாப்பம் வேணால் இப்படி பிச்சுக்கலாம். இந்த மாதிரி இட்லி சட்டிலையும் வச்சுருந்துக்கலாம், இல்லை இடியாப்பத்தட்டு இருந்தால் கூட இடியாப்பத்தட்டில் வச்சு இடியாப்பம் புழிஞ்சிக்கலாம். இட்லி சட்டியில் அடியில் சூடாக தண்ணி ஆகிற வரைக்கும் வச்சுட்டு மேலே இந்த தட்டை வச்சுக்கோங்க. தட்டை வச்சுட்டு மூடி போட்டுருங்க. இது வேகட்டும். இதுலேயும் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு பானையில் மேலே இந்த இடியாப்பத்தட்டை வச்சுட்டு அதுக்கு இந்த மாதிரி கவர் பண்ணுற மாதிரி, அந்த இடியாப்பத்தை கவர் பண்ணுற மாதிரி மூடி போட்டு அவிக்கலாம். நல்லா இடியாப்பம் அவிஞ்சு நல்லா வந்துடுச்சு. இடியாப்பத்துக்கு சைடிஷ் என்னன்னு பார்க்கலாம். இடியாப்பம் ரெடி ஆச்சு. இடியாப்பத்துக்கு சைடிஷு கொட்டி ஊற்றின முட்டை குழம்பு, தேங்காய் பால். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.